Civil software, AutoCAD, Revit, Architecture, 3ds Max, SketchUp, Analysis software எல்லாமே நம்ம ஆன்லைன் கிளாसेस எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படினா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா AutoCADல ஒரு லைன் இருக்கு அப்படினா அந்த லைனை ஈக்குவல் டிஸ்டன்ஸா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூனிட்ஸ் நாம வந்து feet and inchesல வெச்சுக்கலாம். engineering 0 feet 0 inches. அடுத்து dim steady மாத்திக்கோங்க. சோ இது வந்து எல்லா டிராயிங்க்குமே காமனான ஒண்ணு. நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிட் செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. செட் கரண்ட் க்ளோஸ் கொடுத்துறேன். இப்போ லைன் டூல் எடுத்துக்கிறேன். லைன் டூல் எடுத்துட்டு இப்போ இது வந்து ஒரு 10 feet கொடுக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போ 10 feet லைன் இருக்கு. இது வந்து நம்ம ஈக்குவலா நம்ம வந்து ஒரு 5 portions நம்ம ஸ்ப்ளிட் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த டிரா பேனல் இருக்கு பாத்தீங்களா? இந்த டிரா பேனல்ல கீழ டவுன் ஏரோ இருக்கும். டிரா அப்படினு சொல்லிட்டு பக்கத்துலயே டவுன் ஏரோ இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படினா பக்கத்துல கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவைட் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிவைட் எடுத்துக்கோங்க. டிவைட் எடுத்துட்டு இந்த லைனை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை எத்தனை போர்ஷனா ஸ்ப்ளிட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு கேக்கும். enter the number of segments அப்படினு சொல்லி கேக்கும். நான் 5 கொடுக்கிறேன். 5 கொடுத்துட்டு ஒரு enter கொடுத்துருங்க. இப்போ நான் லைன் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படினா நம்ம ஸ்ப்ளிட் பண்ண ஒவ்வொரு போர்ஷனுமே இந்த மாதிரி நோட் மாதிரி ஒரு சர்க்கிள் சிம்பல் காட்டும். அது எல்லாமே ஒவ்வொரு போர்ஷன் அர்த்தம். இப்போ இங்க இருந்து ஒரு லைன் டிரா பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு லைன். நெக்ஸ்ட் இப்படி மவுஸை கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு சர்க்கிள் மாதிரி காட்டும். நோட் காட்டுச்சு அப்படின்னா அது ஒரு செக்மெண்ட்னு அர்த்தம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 போர்ஷனா நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆயிருச்சு. இப்போ இதுல வந்து நான் மெஷர்மென்ட் எடுக்கிறேன் பாருங்க. 2 feet இருக்கும். நம்ம டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 10 feet கொடுத்தோம். 10 feetல நம்ம 5 செக்மெண்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொண்ணுமே 2 feet இருக்கும். அப்ப நமக்கு 5 செக்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது 10 feet வந்துரும். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 2D ன்னு இல்ல 3D ல ஐசோமெட்ரிக் வியூலாம் டிரா பண்றீங்களே, கிச்சன் வார்ட்ரோப்லாம் பண்ணும்போது ஈக்குவல் டிஸ்டன்ஸா 5 drawers இருக்கும் இல்ல 5 செல்ஃப்ஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.